ஒருத்தருக்கு 2 பேரா போனாங்க. ஒரு குடம் தண்ணி எடுக்கவா இம்புட்டு நேரம்? என்ன ஆளை காணோம்? வீட்டை தாண்டி வெளியே போயிட்டா போதும், எவளை பார்த்தாலும் இழுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நிக்கிறது. இந்த லட்சணத்துக்கு சோறு நேரான நேரத்துல ஆக்கி கொடுக்கணுமா சோறு? இந்த பொண்ணு வசந்தி அங்கதான் இருக்காளுவ. இந்த ஒரு குடம் தண்ணி குடும்பம்னு கேட்டா கொடுக்க போறாளுவ. 2 பேரும் அங்க போய் என்ன செய்யறாவன்னு தெரியலையே. சின்ன பொண்ணுக்கு போன் போட்டு பார்க்கலாமா? இவ சீக்கிரத்துல போனை எடுத்து தொலைய மாட்டா. இங்க போன் போட்டா உள்ள போன் அடிக்குது. என்ன யார் போனு? 2 நாளா இந்த டைனாவுக்கு மாட்டுக்கிட்டு மேல போன் அடிச்சுக்கிட்டே இருக்க. யார் பேசுறாங்க எவரு பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நேரமும் போன கால் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. எத்த செத்த நிப்பாட்டா இரு வாரேன். வந்து எடுக்கத்தானே போறேன். அதுக்குள்ள ஏன் இப்படி அலறிக்கிட்டு கிடக்குற? யாரு? TOKLAS டோக்லஸ். டோக்லஸ் யார்? அட டக்லஸ். ஹலோ டைனா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? டாக்டர் இப்பதான் என்கிட்ட பேசினாரு. நீ பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன டைனா, ஏதோ பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறியா? சொல்லு, இந்த விஷயத்துல நானும் மாட்டிருக்க. ஹலோ 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 டக்கு டக்கு. என்ன டக்ல தானே? ஹலோ, நான் ராசாத்தி. என்னது ராசாத்தியா? டைனா இல்லையா? டைனா எங்கம்மா? டைனா எங்கம்மா? டைனா தண்ணி எடுக்க போயிருக்கா. சரிம்மா சரிம்மா. ஒன்றும் இல்லை. டாக்டர் ஃபோன் பண்ணாரு. டயனாவுக்கு குழந்தை அபாஷன் அப்படின்னு எதுதான் சொல்றாரு. என்னம்மா எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? சொந்த பந்தம்னு நாங்களா எதுக்கு இருக்கோம்? அது இல்லைண்ணே, திடீர்னு இது மாதிரி நடந்து பிடிச்சி. சரி இதெல்லாமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாவ, அதனால தான் சொல்லலை. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிம்மா, டாக்டர் சொன்ன பிறகுதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. அதனால தான் டயனாவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டேன். அவ்வளோதாம்மா, மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரியா? சரியாம்மா? சரி, நான் ஃபோன் பண்ணேன் டைனாக்கிட்ட சொல்லு. நான் பிறகு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் இது மாதிரி கேட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நிற்காத. அப்புறம் உன் நாத்த நகரி என்னை பிடிச்சி ஒம்பிழுப்பா. தெரியாமா? சரி சரி வைக்கிறேன். பரவே தங்க வாரம்னு சொன்ன பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு. அப்படியாம்மா? எனக்கு ஒன்றும் தெரியலம்மா, எனக்கு ஒன்றும் தெரியல. என்னன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். சரிம்மா சரிம்மா. சரி பண்ண நான் வச்சுறேன். ஏம்மா, ஐயோ, எப்பா பாபா பாபா, எப்பா எப்பா எப்பா. திடீர்னு அத்தை சத்தமாக கேட்குது. என்ன ஒரு மாதிரி சத்தம் பத்துக்கிட்டு வரலவே? அக்கா வாங்கக்கா, அத்தை பார்த்து வாங்க பார்த்து வாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. கொடுத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு எங்கே கீழே விழுந்துட்டாலும். ஐயோ இடுப்பு கிடுப்பு எங்கே உடச்சு போயிடுச்சா? ஐயோ கடவுளே. பார்த்து மெதுவா வாங்கத்த, காலை பார்த்து எடுத்து வைங்க. அடியே கண்ணு எங்க இருக்கு காலை எங்க இருக்குன்னே தெரியலடி. இதுல எங்க இருந்து பார்த்து எடுத்து வைக்கிறது? அதான் போட்டு புரட்டி எடுத்து பதம் பார்த்துட்டாளுவலே. நீங்க பேசாம அமைதியா உட்காருங்க. ஆண்டவன் பார்த்துக்குவோம். அவளுங்கெல்லாம் நல்லாவா இருப்பாளுங்க? ஏடு கட்ட சிரிக்குவ. அவ்வளோ 2 பேரும் கொள்ளையில போவ. அவ்வளோ கட்டையில வச்சு எரிக்க. ஐயோ எப்பா அவளை தாங்க முடியலையே. பார்த்து மெல்ல மெல்ல மெதுவா உட்காருங்க. அந்த தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சு விட்டாலே கை காலெல்லாம். ஏப்பா, இனி இந்த கை காலை எலும்பெல்லாம் கூடுறதுக்கு எப்படி 80 வருஷம் ஆகும் போல இருக்கு சாமி. இப்படி என்ன அவ்வளோ சோத்துல மண்ணள்ளி வச்சுட்டேன். இனி இந்த மாதிரி போட்டு அடிச்சு நிமித்தி எடுத்துட்டாலவே. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல. ஏப்பா, அவளுங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் தானா 2 பேரையும் அடிச்சாளுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவளுங்களுக்கு என்னத்த மனசுல வச்சிருப்பாளுவே. அவளுக்கு என்னத்தை அப்படி நம்ம பண்ணிவிட்டோம். அவ்வளோ பாட்டுக்கு அவ்வளோ வீட்டில் இருக்காளுவ, நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம். அவள்கிட்ட போய் எதுவும் வழக்கு வச்சிருக்கோமா, வம்பு வச்சுக்கிறோமா, இல்லை எதுவும் கொடுக்க வாங்க வச்சுக்கிறோமா? எதுக்கு அடிக்கணும்? என்னைய எதுக்கு அடிக்கணும்? சரி இருங்கத்த, எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அக்கா அக்கா, என்னம்மா என்னாச்சு? தண்ணி எடுக்க போனியே? ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வரதா இம்புடு நேரம்? மனுஷால உசுர கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்காக. இவளுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலன்றது குறையா இருக்கு. என்னமாச்சு ராயனா? என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கவ? நீ ஏன் ஜோகமா இருக்க? என்னன்னு சொல்றது? தண்ணி எடுக்கலாம்னு நாங்கள் 2 பேரும் போனோமா, அங்க உங்க ஃப்ரெண்டு இருக்காளுவல, ஃப்ரெண்டுவ அவ்வளோ 2 பேரும் என்ன பண்ணாலுவன்னு தெரியுமா? யாரு? சின்ன பொண்ணு வசந்தியுமா? என்ன பண்ணாலுவ? நாங்கள் 2 பேரும் தண்ணி எடுக்க இங்கேருந்து போனோமா, அவ்வளோ பாட்டுக்கு குளத்தை ஒரு ஓரமாக போட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாலுவ. நாங்கள் போன நேரம் பார்த்து தண்ணி வந்துச்சு. தண்ணி வரதை பார்த்தா அவ்வளோ எந்திரிக்கவே இல்லை. சரின்னு குளத்தை தூக்கி போட்டுட்டு நானும் அத்தையும் தண்ணி பிடிச்சோம்க்கா. வசந்தி இருக்கா பாரு, 4 மணி சிரிக்கி. அவ எப்படி எங்க குளத்தை தள்ளலாம், எப்படி நீங்க இப்ப வந்து அவ தண்ணி பிடிக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி அத்தைய போட்டு பரட்டி எடுத்துட்டா. வசந்தி அடிச்சாளா? இப்படியெல்லாம் பேசாதமா அநியாயத்துக்கு. அவளை அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. இப்போ உதவ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான், சும்மா உழுந்து பறந்துட்டு ஐயா அம்மானு கத்திக்கிட்டு கிடக்குறேனா? ஏட்டே டைனா கம்முன்னு இருட்டே. எவளை பத்தி எங்கேயும் சொல்ல வேணாம். இந்த வீட்டுல கொண்டவளுக்கு உள்ள உரிமையோட கண்டவளுக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. என்ன பண்றது? தைலத்தை எடுத்துட்டு வந்து இடுப்புல தேய்ச்சி விடுத்தா. நீங்க வந்து எங்க பெட்ல படுங்கத்தை, நான் உங்களுக்கு கை காலெல்லாம் தைலம் தேய்ச்சி விடுறேன். எங்க இரு, நான் போய் அவளை கேட்கறேன். எதுக்கு தேவையில்லாத வம்பு இழுக்கணும்? ஏக்கா வேணாம். அப்புறம் எங்களால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிட போகுது. அப்புறம் உங்களை பிரிச்சு விட்டோம்னு ஊர் முழுக்க நீங்க எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. இம்புடு தூரம் 2 பேரையும் சேர்ந்து அடிச்சிருக்காளுவ. அப்புறம் அவளை கேட்காம என்ன பண்றது? என்ன காரணம், என்னாச்சு ஏதாச்சும் அவளை கேட்டாதானே தெரியும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யார் பார்த்தா? அப்ப நாங்க போய் சொல்றோமா? அவளோட போய் கேட்டுதான் நீ தெரிஞ்சுக்கணுமா என்னாச்சுன்னு. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இம்புடு தூரம் வேலை வரையும் சொல்றல. இவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எங்களை விட அவங்க 2 பேரும் தான் உனக்கு முக்கியமா?
நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா இந்த நான் என் மருமகளை இருந்துதா உனக்கு பார்க்கணும். அடுத்த வீட்டுக்காரி ஓடி வந்து பார்க்க மாட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு தான் ஏன் இவளை அடிச்சு என்ன கேட்கறதுக்கு போறேன். கொஞ்ச நேரம் அமைதியில இருங்க. ஏம்மா அவளை கூட்டு போய் தைலத்து போட்டு விடு வாரேன். சரித்த நீங்க கவலைப்படாதீங்க, எழுந்து வாங்க. சின்னவனே இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குடி. உனக்கு எப்படி இருக்கு? ஏய், அந்த கழுவியை தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு என்னவோ கை காலுக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி அப்படியே புதுசா எனர்ஜி வந்திருக்கடி. இன்னும் 40 பேர் வந்தா கூட அவங்கள போட்ட நல்ல மிதி மிதி மிதின்னு மிதிப்பேன். ஏய், 2 பேரும் நல்லா மிதிப்புங்கடி. ஏக்கா வாக்க வாக்க வாக்க. உன்னை ஏதோ காலையில இருந்து எதிர்பார்த்தோம். ஐயோ, என்ன ஒரு கண்கள்லாம் காட்சியா இருந்துச்சு தெரியுமா? ஏன்க்கா நீ தண்ணி எடுக்க வரல? இன்னைக்கு உன் மாமியாரையும் உன் ஓப்படியாரையும் போட்டு நல்லா வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாலும். ஏய் வசந்தி, நம்ம அடிச்ச அடியில 2 பேரும் நேரா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிருப்பாளுவ. வீட்டுக்கு எங்க இருந்து போயிருப்பாளுவ. ஏக்கா, நீ இப்ப உடனே ஜிஹெச்சுக்கு கிளம்பி போய் உன் மாமியாலும் உன் ஓப்படியாரும் உசுரோட இருக்காங்களான்னு பாரு. ஏன் அப்படி சொல்றோம்னு பாக்குறியா? உங்க வீட்டாடி எங்க வீட்டாடியா நல்லா வச்சு குத்து குத்துன கும்மாங்கத்தை கொடுத்து சங்கில மிதிச்சு ஜான் எடுத்துடும்ல. அடி அவைய 2 பேரையும் கார் நல்லா போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம அதை என்கிட்டயே சொல்றீங்களா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் மாமியாலையும் என் ஓப்படியாலையும் போட்டு நீங்க அடிப்பீங்க. அதை நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு பல்ல கட்டிக்கிட்டு நிப்பா நினைச்சீங்களா? 1000 தான் இருந்தாலும் அவைய என் மாமியா என் ஓப்படியா அவியலுக்கு அடுத்ததுதான் நீங்க. எதுக்குடி அவங்களை அடிச்சிங்க சொல்லுங்க? எதுக்கு அவங்களை அடிச்சிங்க? என்ன காரணம்? இன்னைக்கு நீங்க சொல்லல, பஞ்சாயத்தை கூட்டி உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னக்கா என்னவும் உன் மாமியாலையும் உன் ஓப்படியாலையும் நாங்க வேணும்னே அடிச்ச மாதிரி பேசுற? அவியதான் பஸ்ட் எங்க கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அதுக்குதான் அவிய மேல கை வச்சோம். 1000 சண்டைக்கு வந்தாலும் மேல கை வைப்பில? அவ்வளவு தைரியமா? அப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இவியல என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிய? இல்ல நான் உங்க பக்கம் இருக்கா, அதனால நீங்க என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுல உள்ளவங்களை இந்த மாதிரி பாடுபடுத்தி எடுத்துருக்கீங்களா? என்னக்கா, உன் மாமியா மேலயும் உன் ஓப்படியா மேலயும் ரொம்ப பாசம் பொங்கி வழியுது உனக்கு. புதுசா இருக்க இதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்படி என்ன உங்ககிட்ட பணச்சு வச்சாலுவ? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ நாங்க மட்டும்தான் அவளை தூக்கி போட்டு மிதிச்சோம், அவளை வாயே திறக்கல, உதய மட்டும் வாங்கிட்டு வந்தாலுவன்ற மாதிரி இல்ல பேசுற. ஆமா, தண்ணி பிடிக்க போன இடத்துல குடத்தை வச்சுட்டு நீங்க ஊர் கதையை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் குடத்தை தூக்கி தூர போட்டுட்டு தான் தண்ணியை பிடிப்பாங்க. ஏன் இப்ப ஒரு குடம் பிடிச்சா பிடிக்கட்டுமே விடுறது? ஆனா இருந்தா விட்டுருக்க மாட்டீங்க. அதுக்காக போய் அவ்வளவு அடிப்பீல? நீயா இருந்தா ஒரு குடம் என்ன வீட்டுல உள்ள அவ்வளவு குடத்தையும் பிடிச்சுக்கொண்டு விடுவோம். அவளுக்கெல்லாம் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. அக்கா உனக்கு மாமியாரு உனக்கு அப்படியா இருந்தா உன்னோட வச்சுக்கோ. அவ்வளவு எங்க கிட்ட வாழாட்டினாலவ இப்படிதான் உதப்போம். சந்தி, அவ்வளோ 2 பேர் வாயையும் உடச்சு விட்டுருக்கணும்டி. அப்பதான் வாயை திறக்க முடியாம போயிருந்திருக்கோம். பாத்தியா இப்ப பாத்தியா என்னென்ன படைச்சு விட்டு இப்ப நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டாலுவ பாத்தியா? இங்க பாருக்கா, நாங்க ஒண்ணு அநியாயமா உன் மாமியாலையும் உன் ஓப்படியாலையும் அடிக்கல. அப்படியே நாங்க அடிச்சது தப்புன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தேவையில்லாத எங்க கிட்ட வம்பிழுத்தா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். அது உனக்கே நல்லா தெரியும். அக்கா மாமியாளுக்கும் ஓப்படியாளுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு. இப்பதான் என்னமோ ரொம்ப நல்ல மாமியால வச்சிருக்கிற மாதிரி. வாட்டி என்னவோ நமக்காக சண்டை போட்டு நமக்காக நம்ம அடிச்ச மாதிரி பேசுது இந்த அக்கா. உனக்கு அவ்வளவு பண்ற கொடுமையை தாங்க முடியாததா அவளை போட்டு நிமித்தி எடுத்தோம். நீ என்னன்னா எங்க கிட்டயே மல்லு கட்டிக்கிட்டு வர. ஆடாட்டி போனாலும் தசையாடும்னு சும்மாவே சொல்லி வச்சாங்க. அதான் என்னதான் இருந்தாலும் நாங்களும் அண்டை வீட்டுக்காரிவ தானே. அக்கா தங்கச்சின்னு பழகிறதுலாம் சும்மா ஏதோ அல்பத்தனமா குடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் தான் போல இருக்கு. யாரும் நம்மள தங்கச்சியா நினைக்கல வசந்தி. நம்ம மனசுலதான் ஏதோ தப்பா கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறோம். வா போலாம். இனிமே யார் குடும்பம் எப்படி போனா நமக்கு என்னடி? நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். போங்க போங்க. இப்ப என்ன ஏன் நீங்க என்கிட்ட பேசலன்னா என் வீட்டுல சோறு பொங்காத என்ன? என்னைக்கு இருந்தாலும் எனக்கு என் மாமியால என் ஓப்படியால முக்கியம் தாண்டியே. உங்களுக்கு முன்னாடி அவிய தாண்டி எனக்கு. அவியல அடிச்சா நான் வந்து கேப்பதான். ஏன் அடிச்சீங்கன்னு கேப்பதான். நீங்க எப்படி அவங்க மேல கை வைக்கலாம்? நான் இல்லாத நேரம் நீங்க எப்படி அவங்க மேல கைய வைக்கலாம்? ஏன் முன்னாடி இல்ல நீங்க அவ்வளவு அடிச்சிருக்கணும்? ஆமா, என்னைய பாக்க விட்டுல அவ்வளவு அடிச்சிருக்கணும். நீங்க அடிச்சது நான் பாக்கலையே. அவ்வளவு உத வாங்கிட்டு வந்து ஒப்பர் வைக்கிறது தானே நான் பாக்குறேன். அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? ஏக்கா கொஞ்ச நேரத்துல எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. மண்டையெல்லாம் சூடு எடுத்து போயிடுச்சு. ஓஹோ, வா முன்னாலே அடிக்கலங்கிறது தான் உனக்கு கோவமா? இப்ப மட்டும் ஒண்ணும் கெட்டு போகல. இந்தா 2 நிமிஷம் அவள எங்க இருக்காளோ மட்டும் காட்டு. அவளை தூக்கி போட்டு பந்தாடிடுறேன். வேணாண்டி இன்னைக்கு வேணா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆனா அக்கா இல்லாம அவள மேல கை வைக்க கூடாது சொல்லிவிட்டேன். அடி ரொம்ப பலமா கிழவியில எழுந்திருக்க முடியல, நிக்க முடியல, இடுப்புல உழைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. எல்லாம் சின்ன பொண்ணுதான். நான் தான் அந்த டயனா வடிச்சேன். சின்ன பொண்ணுதான் உன் மாமியால போட்டு பொழந்து எடுத்துட்டான். எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அப்படியே தங்க வலையெல்லாம் உன் கை கெடுத்து மாட்டலாம்னு தோணுது. ஆனா அந்த அளவுக்கு பணம் இல்ல. ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்தாரு உன் மாமியாலையும் உன் ஓப்படையாலையும் அடிச்சதுக்கு வேணா எங்களுக்கு பிரியாணி ட்ரீட் வை. பிரியாணி என்ன பிரியாணி? என்ன வேணுமோ விருப்பப்பட்டதை வாங்கி தின்னலாம். என்னால முடியும். அந்த செல்ல எடுத்து சீக்கிரம் ஆர்டர் போட்டுடிய. கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போகாம இங்கே உட்காந்து அவ்வளவு உதவாங்கனதை நினைச்சு சிரிக்கணும். இந்தாரு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. 2 பேரும் ஐயா அம்மானு கத்திக்கிட்டு வரதை பார்த்து நான் கூட எங்கேயே குடத்தை போட்டு கீழே தான் உடச்சு போட்டாலும் நினைச்சுக்கிட்டு வந்தா நீங்க 2 பேரும் போட்டு கிறுக்கு தள்ளி எடுத்துட்டீங்கன்னு சொல்றாளுவ. இந்த டயனாவுக்கு அடி கொஞ்சம் கம்மியா விழுந்திருக்கு. வீடுக்கா பாத்துக்கலாம். விட எங்க போயிடுவாளுவ? எங்க போய் எங்க வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். வச்சு வாங்கி தள்ளிடலாம். விட எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு ஒரு நாளும் கிடைக்க மாட்டேங்குதுடி.
என் கையால அவ்வளோ இல்லை, ஒரு அடியாவது அடிக்கணும்னு பாக்குறேன், ஆனா அடிக்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது, நமக்கு பார்த்த வாய்ப்பு அப்படிதான் போல இருக்கு. உனக்கு பதிலா நாங்க 2 பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்னத்துக்கு கவலைப்படுற? இனி அடுத்த மழை எங்கேயும் மாட்டுவல. அப்ப அவளோட போட்டு துவைக்கும் போது கூட்டத்தோட கூட்டமா வந்து சேர்ந்து குமிரிடு. ஒரு சிலர்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு பாவமா இருக்கும். ஆனா இந்த என் மாமியால மாதிரி என் ஓப்படியால மாதிரி இருக்கிற ஆளுவெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்குடி. அதான் ஞானம் தெரிய மாட்டேங்குது. ஏக்கா, உன் மாமியாலும் உன் ஓப்படியாலும் அடுத்தவளுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து நல்ல சந்தோஷப்பட்டு பாப்பாளுவ. அப்புறம் அவ்வளவு கஷ்டப்பட்டா நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையா தான் இருக்கு. ஏக்கா, என்ன அப்படியெல்லாம் இங்க யோசிக்காது சரியா? என்ன கவலை, என்ன கவலை உனக்கு? ஏய், ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்ட மாதிரி. அவ தண்ணி பிடிக்க வந்தாலும் இந்த டைனா வீட்டுல அவளுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது ஓயாம. சரி, யாருன்னு எடுத்து போய் பார்த்தா இந்த டக்லஸ் போனை எடுத்ததும், ஏன் டைனா இப்படி ஆனது என்கிட்ட சொன்ன என்ன, போனா என்ன, வந்தா என்னன்னு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னடா இது, நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருந்தேன். பரவாயில்ல, டாக்டர் எனக்கு சொன்னாரு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு. ஏன் நீ சொல்லக்கூடாதா, போகக்கூடாதா, வரக்கூடாதா, வைக்கக்கூடாதா, செய்யக்கூடாதுன்னு என்ன பேச்சு தெரியுமா சாமி? டாக்டர் என்ன சொன்னாரு, கருப்பம் கலைஞ்சிருச்சுன்னு. டாக்டர் போய் டக்லஸ் கிட்ட சொன்னாரா உன் தங்கச்சிக்கு கருப்பம் கலைஞ்சிருச்சுன்னு? ஏய், நேத்துக்கு அந்த டாக்டரை போன் பண்ணி கேட்டாருட்டி. நான் தானே போன் எடுத்து பேசுனேன். அவளுக்கு வர போனல நீ எதுக்கு எடுத்து பேசுற? அவ போனை வச்சுட்டு ஓடி போயிட்டா, அதான் நான் எடுத்து பேசுனேன். அக்கா, எனக்கு ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தோணுது. அவ என்னவோ பண்ணிட்டு இருக்காக்கா, என்னன்னு தெரியல. டாக்டர் சும்மா இந்த சொந்தக்காரங்கன்றதால இந்த மாதிரி ஆயிடுச்சாமா போயிடுச்சாமான்னு சொல்லி போன் பண்ணி கேட்டிருப்பாங்க, வேற ஒண்ணும் இருக்காது. யாண்டியே பாத்தியா பாத்தியா, மறுக்க அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? இருந்தாலும் என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நம்ம பாட்டுக்கு பேசக்கூடாது இல்லையா? ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். நீ அடுத்த மாதிரி போன் வரும்பொழுது யார் பேசுறியா, என்ன வேணும், ஏது வேணும்னு நல்ல விவரமா கேளு. ஆமா, அவளுக்கு எப்ப போன் வரும் அதை போய் எடுத்து பேசலாம்னு தான் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஓடி, அவ என்னத்தையே திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு போறா. அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்ல. ஏதோ சீக்கிரத்துல நல்லபடியா என் குழந்தைக்கு ஒரு பிசினஸ் ஒண்ணு வச்சு கொடுத்தா அந்த பயலும் வீட்டோட இருப்பாரு, இவளையும் ஏதோ கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைப்பாரு. இன்னும் ஓப்படியாளுக்கு குழு எடுத்து கொடுக்கறத நீ உடல போல இருக்க, எடுத்து கொடுத்துட்டு தான் உட்காருவியா? அட ஆமாடியே, பரவ அவளுக்கு யார் செய்யறது, நான் தானே செய்யணும். பிரியாணி கடை வர்றதுக்கு நேரம் ஆகுமா? நான் வேணா போய் இந்த கிழவிக்கு கஞ்சி ஆக்கி வச்சுட்டு வரட்டுமா? அட இருக்கா, பொறுமையா போய்க்கலாம் இரு. மா, அவிய பிசினஸ் அவியல பத்தி பேசுறிய, நம்ம பிசினஸ் என்னாச்சு? நல்ல நேரமா பார்த்துதான் ஆரம்பிக்கணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு கம்மங்கூழ் கடையை போட்டுக்கிட்டு உக்காந்தா நல்லா கல்லா கட்டும். சீக்கிரம் நம்ம வேலையை ஆரம்பிக்கா. தங்கம், எங்க இருக்க? சொல்லு, எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். வா வா, இந்தா. என்ன பொக்கிசமா வாங்கிட்டு வந்திருக்க? இந்த நீட்ற பொக்கிசம் தாண்டியே, உன் வீட்டு பொக்கிசம் தான். புடி, என்னது இது? எடுத்து படிச்சு பாரு. ஐயோ, உனக்கு வேற படிக்க தெரியாதா? ஐயே, இந்தா, அடமானம் வச்சா உன் வீட்டு பத்திரம். டக்கு, ஏதியா எப்படியா? ஐயோ, பத்திரத்தை மீட்டுட்டியா? டக்கு டக்கு, அம்மா இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது ஏது வந்ததுன்னு கேட்காத. பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டேனா கொண்டு உன் வீட்டுல போய் போடு போ. என்னது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க கூடாதா? ஏயா, 2 லட்சத்துக்கு என் வீட்டுல வைக்க சொன்ன பத்திரத்தை 5 லட்சத்துக்கு வச்ச நீனே. வச்ச காசையும் வித்து வாங்கி குடிச்சு தின்னுப்புட்ட. இப்ப மறுபடியும் 50 ரூபாயை போட்டு எப்படி நீ பத்திரத்தை மீட்டின? மைனி எதுவும் காசு கொடுத்துச்சா? அதெல்லாம் யாரும் கொடுக்கல. இந்தா, உன் அண்ணன் வீட்டுக்கு என்னமாவே கொண்டு கொடு. உன் மைனியோ உன் அம்மாவும் காசுலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி ஜாம்னு நடத்த போறேன்னு பாரு. அவன் வீட்ல இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, சும்மா ஓட்ட குண்டான்ல குதிரை சட்டியை ஓட்டுற மாதிரி. என்னது தங்கச்சி கல்யாணமா? என்னையா சொல்லாம கிளம்ப எல்லாம் பண்ற? அவளுக்கு எதுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. உனக்கு என் தங்கச்சி சம்பாதிச்சு போடுறேன்னு காலம் முழுக்க அவளை வீட்லயே உட்கார வச்சிருப்ப நீ. என்னதான் நான் குடிச்சாலும் அழிச்சாலும் என் தங்கச்சிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் என் வேலை. யோ, என்னையா என்ன நவ திருட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மட்டும் அது தெரிஞ்சதே அவ்வளவுதான், உன்னைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அடிச்சு எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காது. இந்தா புடி, வாங்கி கொண்டு பத்திரமா வை. எங்க தங்கச்சியை காணோம்? என்ன உனக்கு திடீர்னு தங்கச்சி மேல பாசம்? என்ன? எனக்கு எப்பவுமே என் தங்கச்சி மேல பாசம் தாண்டிய. எங்க என் தங்கச்சி மீனாட்சி? மீனாட்சி, அம்மா, மீனுக்குட்டி. அவ பிள்ளைல கூப்பிட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிருக்கா. என்னது உங்க வீட்டுக்கா? எதுக்கு? வயசு பிள்ளைய எதுக்கு அங்க அனுப்புற? எதுக்கு அங்க போனாவ? என்னடி நீ அங்க இருக்கிற ஆளுவ பத்தாதுன்னு என் பிள்ளைல வேற அங்க அனுப்பி விட்றியா? வர கட்டாத. புள்ளதான் லீவுக்கு போறேன்னு அழுதுச்சு. பிள்ளைக்கு 1 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி போட வழி இல்ல. ஏன் அனுப்புன? எதுக்கு அனுப்புனியா? தங்கச்சியை தனியா அனுப்பிட்டு நீங்க என்னடி பண்ற? நாங்க ஒண்ணும் பண்ணல. உன் தங்கச்சி தான் தனியா போறேன்னு சொன்னா. என்ன பேய் இருக்கா பிசாசு இருக்கா புடிச்சுக்கிறதுக்கு? போயிட்டு அதெல்லாம் வந்துருவா. அவ என்ன சின்ன குழந்தையா இன்னும்? அவ எனக்கு எப்பவும் சின்ன குழந்தை தாண்டிய. தங்கா, உன் தம்பிக்காரன் எதுவும் உனக்கு போன் பண்ணாடி? இல்லையா? என்னமா டைனாவுக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சா தெரியுமா? என்ன சொல்ற? ஆமாடி, எனக்கே விஷயம் தெரியாது. டைனாவை ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறல, அந்த டாக்டர் தான் சொன்னான். என்னையா இப்படி தூரம் நடந்திருக்கு? அந்த வீட்ல இருந்து ஒரு காக்கா குருவி கூட போன் பண்ணி சொல்லல? அது தெரிஞ்சுக்க, உன் வீட்டுல உனக்கு என்ன மரியாதைன்னு. சும்மா நிப்பாட்டு. இதையெல்லாம் சொல்லி ஏன் என்னைய கஷ்டப்படுத்தணும்னு அவைய சொல்லாம விட்டுருப்பாங்க. நீ முதல்ல பத்திரத்தை கொடு, அடுத்த பசிக்கே என் வீட்டுக்கு கிளம்புற. உடனே கிளம்பிட்டாடா வீட்டுக்கு. சரி, நானும் வரேன். நானும் வந்து டைனா பாத்துட்டு வரேன். எனக்கும் அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை வேலை இருக்க முடியா? வேலை இருக்கு, வா. தங்கம், எதுவும் காசு பண்ணணும்னா வேணும்னா கேளு. என்ன மாமா கிட்ட இருக்கு. இன்னைக்கு என் தங்கத்துக்கு தங்க தாலி சங்கிலி எடுத்துதான் தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்.
இந்த வாய்க்கு ஒன்றும் குறை கிடையாது. வாயிலனா உனையான நாய் தூக்கிட்டு போயிடும். அட நெசமா தாண்டிய ஐயோ நெசமாவா பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எவ்வளவு பெரிய பணக்காரனா ஆக போறேன்னு பாருடியே. அண்ணன் என்ன உன் அண்ணன் உன் தம்பியை காட்டிலும் உனக்கு பெரிய பங்களா வீடு கட்டி கொடுக்க முடியும். அங்கா ஓய்